மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கிரிக்கெட் வட்டாரத்துல இன்டர்நேஷனல்ல இருந்து ஐபிஎல் வரைக்கும் நிறைய அப்டேட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்காக கிடைச்சிருக்கு. அது ஒன்னத்தையும் பத்தி பாத்தீங்கன்னா நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட்லி இன்டர்நேஷனல்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். என்ன மேட்டர் அப்படின்னா, இந்தியா விஸ் இங்கிலாந்தோட டெஸ்ட் சீரிஸ் பாத்தீங்க அப்படின்னா வர 25ஆம் தேதியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. முதல் 2 டெஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி இல்ல, ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, பர்சனல் ரீசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் விராட் கோலியோட ஃபேன்ஸ் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா இதை பத்தி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ரொம்ப தெளிவாவே பிசிசிஐ அவங்களோட மீடியா ரிலீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா போட்டிருந்தாங்க, யாரும் இதை பத்தி பெருசா டிஸ்கஸ் பண்ண வேணாம், அவரோட பர்சனல் ரீசன்ஸ் நம்ம கண்டிப்பா மதிச்சே ஆகணும். சோ மீடியாஸ் இதை தயவு செஞ்சு பெருசா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அவரு ஏதோ ஒரு ரீசன்னால பாத்தீங்கன்னா இல்லப்பா நான் வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாருன்னா அதை நம்ம மதிக்கணும். ஓகேவா? சோ அதுக்கு அடுத்தபடியா ஐசிசி அவங்களோட பெஸ்ட் T20 11 2023 பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. ஒரு 4 இந்தியன் பிளேயர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதுல அப்படினே சொல்லலாம். சூரியகுமார் யாதவ், ஜெய்ஸ்வால், பிஸ்னாய், ஹர்ஷதீப் சிங் அவங்க தான். ஓகே, சோ டோட்டலா அந்த 11 யாருன்னு நான் சொல்றேன். ஜெய்ஸ்வால், பில்சால்ட், நிக்கோலஸ் பூரான், சூரியகுமார் யாதவ், மார்க் சாப்மன், சிகந்தர் ராஜா ஜிம்பாப்வேயை சேர்ந்த பிளேயர், ஆல்பேஸ் ராம்ஜனி உகண்டாவை சேர்ந்த ஒரு பிளேயர், மார்க் அதேர் அப்படிங்கிற ஒரு அயர்லாண்டை சேர்ந்த ஒரு பிளேயர் போன வருஷம் 26 விக்கெட் எடுத்திருக்காரு, ரவி பிஸ்னாய் அண்ட் ரிச்சர்ட் நகர்வா அப்படிங்கிற ஒரு ஜிம்பாப்வே பிளேயர் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க எல்லாருமே போன 2023 பேட்டிங் அண்ட் பவுலிங்ல ஓவராலாவே ரொம்ப நல்லா பண்ண ஒரு பிளேயர். இவங்க தான் பெஸ்ட் 11 2023 அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கிரிக்கெட்டுக்காகவே ஐசிசி பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. உண்மையுமே இது ஒரு பெருமையான விஷயம். ஏன்னா வேர்ல்டுல எவ்வளவோ கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, அதுல இருந்து ஒரு 11 பேரை T20 இவங்க தான் பெஸ்டா பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஐசிசி வெளியிடுறப்போ கண்டிப்பா அந்த பிளேயர்ஸுக்கு இது மிகப்பெரிய பூஸ்டப்பா இருக்கும். அதுவும் ஒரு சில நம்மளோட அசோசியேட் நேஷன்ஸ்ல உள்ள பிளேயர்ஸ் இடம் பெறாங்க. லைக் உகண்டால இருந்து ஒரு பிளேயர், அயர்லாந்துல இருந்து ஒரு பிளேயர், ஜிம்பாப்வேல இருந்து 2 பிளேயர்ஸ் அப்படிங்கிறப்போ கிரிக்கெட் எங்கேயோ பெருசா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே பாத்தீங்க அப்படின்னா தெரியுது. அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட விராட் கோலி ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு இல்லையா? சோ இவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்டா யாரு வர போறாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனசுக்குள்ளேயும் பயங்கரமா எழுந்துகிட்டு இருக்கு. சோ நிறைய பேர் நிறைய ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஆகாஷ் சோப்ரா இருக்காருல்ல, அவர் ஒரு 2 சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காரு. முதல்ல தேவ்தத் படிக்கல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தேவ்தத் படிக்கல் ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ரஞ்சி பயங்கரமா விளையாண்டுகிட்டு இருக்காரு, அவர்கிட்ட ஒரு பயங்கரமான கன்சிஸ்டன்ட் இருக்கு. அண்ணா ரொம்ப வருஷமா பிலீவ் பண்ணிட்டு இருக்கேன், தேவ்தத் படிக்கல் ஒரு சூப்பரான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், அவரை கண்டிப்பா இந்தியன் டீம் பயங்கரமா யூஸ் பண்ணலாம், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வேற, அண்ட் அவர்னால அக்ரஷன் கேமும் கொடுக்க முடியும், நிதானமாவும் விளையாட முடியும். இப்போ விராட் கோலி ரூல்ட் அவுட் ஆயிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல டெஃபினெட்லி அந்த இடம் காலியா இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேவ்தத் படிக்கல. சோ அதனால தேவ்தத் படிக்கலுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்டாவே சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா அவர் சொன்ன இன்னொரு பிளேயர் ரஜத் பட்டிதார். கண்டிப்பா எனக்கு என்னமோ ரஜத் பட்டிதாரை தான் அவங்க ரீப்ளேஸ்மெண்டா அறிவிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்த இந்தியா ஏ மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அண்ட் கன்சிஸ்டன்டா பாத்தீங்கன்னா அவரோட இன்ஜூரிக்கு அப்புறம் அவர் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. அண்ட் நான் நிறைய வீடியோல மென்ஷன் பண்ண மாதிரி பிசிசிஐ என்னைக்குமே அவர் ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. அதனாலதான் அவரோட இன்ஜூரி முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் பிசிசிஐ டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ மேபி இப்போ விராட் கோலி இந்த 2 டெஸ்ட்லயுமே இல்ல அப்படிங்கிறப்போ போப்பா உனக்கான பொசிஷன் மிடில் ஆர்டர் இறங்கி விளையாடு அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஆகாஷ் சோப்ராவோட கருத்து. இதை தாண்டி நம்ம பேசணும் அப்படின்னா புஜாரா எடுத்துட்டு வரலாம். ஏன்னா புஜாரா ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு ரஞ்சில, அவரை ஒதுக்கவே முடியாது நீங்க இந்தியன் டீம்ல இருந்து. ஆனா எப்படி ஒதுக்குனாங்க, அடுத்து வேற ஒரு யங் ஜெனரேஷனை நோக்கி போகணுங்கிற மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. பட் ஆனா இல்லப்பா நான் இன்னும் பல வருஷம் ஆடுறதுக்கு எனக்கு திறமை இருக்குங்கிறத புஜாரா காட்டிக்கிட்டே இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சௌராஷ்டிராக்காக ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. ரீசன்ட் டைம்ஸ்ல 20,000 ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரன்ஸ் பாத்தீங்கன்னா அவர் கடந்தாரு. சோ மேபி புஜாராவை கூட பாத்தீங்க அப்படின்னா திருப்பி எடுத்துட்டு வரலாம்னு என்னோட ஒரு கருத்தா இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு பர்சனலி ஒரு பிளேயரை அவரை உள்ள கொண்டுட்டு அவரை இந்தியாவுக்காக கேப் பண்ண வைக்கணும் அப்படின்னா அபிமன்யு ஈஸ்வரன். கடந்த ஒரு 5-6 வருஷமா டொமஸ்டிக் கிரிக்கெட்டை சும்மா கட்டி ஆழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நம்ம பாத்தீங்க அப்படின்னா அவரை பத்தி பேச மாட்டேங்கிறோம். பிகாஸ் ஐபிஎல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கறதே அழிச்சிட்டு போயிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அபிமன்யு ஈஸ்வரன் ரீசன்ட் டைம்ஸ்ல இந்தியாவை லீட் பண்ணிட்டு இருக்காரு ஏ டீம்ல. அண்ட் இதெல்லாம் தாண்டி அடிச்சு குமிச்சிருக்காருங்க. ரன் எங்கெங்கயோ எப்படியோ போய் ரன் அடிச்சு வச்சிருக்காரு. அண்ட் எப்படி ஒரு அபினவ் முகுந்துக்கு நம்மளோட தமிழ்நாடு டீம் அவருக்கு நிறைய ரன் அடிச்சும் வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சோ அது மாதிரிதான் அபிமன்யு ஈஸ்வரனுக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஒரு பேக்கப் ஆப்ஷனா அவர் அறிவிக்கிறாங்க, ஆனா இன்னும் அவர் கேப் ஆகல. அபிமன்யு ஈஸ்வரன் 11ல இருக்கிறவே ரொம்ப தகுதியான ஒரு பிளேயர். நீங்க ஜெய்ஸ்வாலை எல்லாம் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அபிமன்யு ஈஸ்வரனுக்கு வாய்ப்பு கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் டொமஸ்டிக்ல ரீசன்ட் டைம்ஸ்ல ஓரளவுக்கு விளையாண்டு இருக்காரு
அப்படின்னு நம்ம சொல்லலாம். அபிமன்யு ஈஸ்வரன் கடந்த 6-7 வருஷமா ஒரு டொமஸ்டிக்கை கட்டி ஆழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்போ நீங்க எப்படி அவர் வந்து பார்க்கவே மாட்டேங்கிறீங்கிறது எனக்கு தெரியல. சோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அபிமன்யு ஈஸ்வரனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியா ஏ டூர் பண்ணிட்டு இருக்காரு இங்கிலாந்து லயன்ஸுக்கு அகைன்ஸ்டா, இங்கதான் இருக்காரு. சோ மேபி அப்படியே கூப்பிட்டுக்கலாம், பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா விஸ் இங்கிலாந்து டெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னாலே இந்த இங்கிலாந்தோட முன்னாள் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க யாரையுமே கையில பிடிக்க முடியாது. ஏதாவது கேனத்தனமா வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பீட்டர்சன் ரீசன்ட் டைம்ஸ்ல வெளியிட்ட ஒரு அறிக்கை வந்து நிறைய பேரை காண்டாக்கி இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியன் பிச்சர்ஸ்ல நிறைய ஸ்பின்னர்ஸ் இந்தியா வச்சிருந்தாலும் அவ்வளவா எஃபெக்டிவான ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இல்ல. குறிப்பா ரவீந்திர ஜடேஜா எல்லாம் பெரிய பிளேயரே கிடையாது. ரவீந்திர ஜடேஜா வந்து பால் வந்து டர்ன் பண்ணவே தெரியாது, சும்மா நேரா போட்டுக்கிட்டு இருப்பாரு. எப்பயாவது ஒரு டைம் வந்து அந்த பால் அப்படியே வந்து உள்ள வரும். சோ அதுவுமே நீங்க ஸ்ட்ராங்கா காலை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த அந்த பாலை பார்த்து பால் கீழே போய் ஆனீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவை அடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி நான் அஸ்வினே எல்லாம் எந்த அளவுக்கு அடிச்சிருக்கேன் நீங்க வந்து என்னோட ரெக்கார்டை எடுத்து பாருங்க. சோ கண்டிப்பா இங்கிலாந்து பிளேயர்ஸ் நொறுக்கணும் இந்த வாட்டி ரவீந்திர ஜடேஜா அண்ட் அஸ்வினா அப்படிங்கிற மாதிரி ஓபன் டாக்ஸ் விட்டுருக்காரு. எப்படி வந்து இது பண்றாங்கன்னே தெரியல. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இந்த இங்கிலாந்தோட ஓல்டு பிளேயர்ஸ், எப்ப பார்த்தாலும் வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. எஸ், பீட்டர்சன் ஒரு நல்ல பிளேயர் தான், வேர்ல்டு கிளாஸ் பிளேயர் தான். ஒரு காலகட்டத்தில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் தான். அவரோட பேட்டிங் மாதிரிலாம் அப்பெல்லாம் ஆடினவங்களே கிடையாது, அடிச்சு நொறுக்கிடுவாரு. பட் ஆனா அவரு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் விடுறப்ப அதை வந்து பிளைண்டாலாம் நம்ம வந்து ஏத்துக்கவே முடியாது. ரவீந்திர ஜடேஜா ஒரு நல்ல ஸ்பின்னர் இல்ல, ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு நல்ல ஸ்பின்னர் இல்ல அப்படின்னு சொல்றது வந்து எந்த காலத்திலயும் யாருனாலையும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து இந்த மேண்டி பன்சீர்னு ஒருத்தர் இருக்காரு. எப்பப்பெல்லாம் இந்த இந்தியா விஸ் இங்கிலாந்து சீரிஸ் நடக்குதோ தூக்கிட்டு வந்துருவாரு எதையாவது சொல்றதுக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலி அண்ட் கோ வந்து ஒரு ஜோக்கர்ஸ்ங்கிறத காட்டிட்டு வருவாங்க இந்த வாட்டி இங்கிலாந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னது இது ரங்கா, இது நியாயமா? போன வாட்டி 2 நாள்ல முடிச்சோம் டெஸ்ட் மேட்ச, இந்த வாட்டி எத்தனை நாள் அது முடிய போகுதுங்கிறது எனக்கு சீரியஸா தெரியல. இப்படிதான் இந்தியன் பிளேயர்ஸை இவங்க ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா மெக்கலம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அவர் தான் இங்கிலாந்தோட கோச்ல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா மாதிரி ஒரு ஆப்போனன்ட் கிட்ட நாங்க விளையாடுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்தியாலாம் ஒரு ஹை குவாலிட்டி டீம், அதுவும் இந்தியா கூட விளையாடுறது அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கா தான் இருக்கும். சோ இந்த வாட்டி நாங்க என்ன பண்ண போறோம், அவங்களோட ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டா என்ன மாதிரி இருக்க போகுது எங்களோட அப்ரோச் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து பாருங்க. அண்ட் இந்த வாட்டி கண்டிப்பா நிறைய ஸ்பின் ட்ராக் மேட்சஸ் தான் இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ மேட்ச் எத்தனை நாள்ல முடியுங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா இங்கிலாந்து வந்து அவங்களோட ஒரு பெஸ்ட்டை கொடுப்பாங்க இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீசென்ட்டா அப்படிதான் பேசணும். அவர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லியிருக்காரு. அண்ட் இதை தாண்டி ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த பேஸ்பால்லாம் எதுவும் தெரியாதுங்க, எனக்கு என்னோட பவுலிங் மேல பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு, நான் போயிட்டு அதை போடுவேன், சோ அவங்க முடிஞ்சா அடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் செமையான ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. நான் ஐபிஎல் இருந்து தான் வந்தேன், ஓகே நான் அதை வந்து ஒத்துக்கிறேன். ஆனா நான் அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன். எனக்கு என்னைக்குமே டெஸ்ட் கிரிக்கெட் தான் கிங். சோ நான் டெஸ்ட் கிரிக்கெட்டை நோக்கி தான் என்னைக்குமே பெருசா பார்ப்பேன். என்னதான் ஓடிஐ T20 நம்ம நல்லா பண்ணாலும் டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு பிளேயர் பண்றப்பதான் அவங்களோட கிரிக்கெட்டிங் கெரியரே திருப்தி அடையும். சோ நான் தொடர்ந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் வைஸ் கேப்டனா இருக்கிறது அதை விட ஹாப்பியா இருக்கு. சோ இந்த வாட்டியும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மேட்டர் தான். ஓகே, வீடியோ ஃபர்தரா கன்டினியூ பண்றதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டயுமே ஒரு குவிஸ் ஒன்னு கேக்குறேன். என்னன்னா T20 கிரிக்கெட்ல முதல் செஞ்சுரி அடிச்ச இந்தியன் பிளேயர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. சோ யாரு கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ உங்களோட கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைக்கிறேன், மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியா நம்மளோட ராகுல் டிராவிட் இருக்காருல்ல, அவர்கிட்ட வந்து ஏங்க T20 வேர்ல்டு கப் வரப்போது ஏகப்பட்ட கீப்பர்ஸ் இருக்காங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி அப்படிங்கிறப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ் ஆப்வியஸ்லி வந்து KL ராகுல் இருக்காரு, இஷான் கிஷன் இருக்காரு, அப்புறம் நாங்க இந்த சீரீஸ்ல கூட வந்து சஞ்சு சாம்சன், ஜித்தேஷ் சர்மா எல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். சோ இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு யார் வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு வர போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க. பட் இவங்களா தான் அந்த இதுல இருக்காங்க அப்படின்னா டெஃபினெட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்டோட பேரையும் ஆட் பண்ணிருக்காரு. ரிஷப் பண்ட் அண்ட் இஷான் கிஷன் இவங்களுக்குள்ள எல்லாம் தான் ஒரு பெரிய போட்டியே இருக்கு. அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்களுக்கு பெரிய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரிஷப் பண்டோட கம்பேக் மேபி அவர் IPL நல்லா விளையாண்டாரு அப்படின்னா T20 வேர்ல்டு கப்ல எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா இந்தியா ஏவிஸ் இங்கிலாந்து லயன்ஸ் டெஸ்ட் சீரிஸ் நடந்துகிட்டு இருக்கு. முதல் டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு, இந்தியா டிராப் பண்ணிட்டாங்க. சூப்பரான ஒரு மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியா செகண்ட் அண்ட் தேர்டுக்கு ஒரு ஸ்குவாட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுல தேர்ட் டெஸ்ட் மேட்ச்ல தான் ரிங்கு சிங்குக்கான பேர் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ரிங்கு சிங்கோட பேரை ஆட் பண்ணிருக்காங்க. மேபி அவர் அடுத்த டெஸ்ட் கிரிக்கெட்ல பெருசா பார்க்க நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு சூப்பரான விஷயங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல டெஸ்ட் மேட்சஸ்ல அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. குறிப்பா ரஞ்சிலே எல்லாம் பயங்கரமா பண்ணிருக்காரு. ஆவரேஜ் ரொம்ப டீசென்ட்டா வச்சிருக்காரு, நிறைய செஞ்சுரிஸும் அடிச்சு வச்சிருக்காரு. ஓகே, சோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆப்ஷன், ஒரு நல்ல கீழ
மிடில்ல ஒரு பினிஷரா அவர் செயல்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா அப்படியே ஐபிஎல் பக்கம் வருவோம். எஸ், ஐபிஎல் பக்கம் வந்தோம் அப்படின்னா ரிஷப் பண்டோட அந்த ஒரு கம்பேக் பத்தி ஒரு சின்ன விஷயம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியோட ஒரு அபிஷியல் சகார் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா இந்த வாட்டி ரிஷப் பண்ட் விளையாடுவாரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. எங்களோட மெடிக்கல் டீம், பிசிசியோட மெடிக்கல் டீம் அண்ட் எங்களோட ஹெட் கோச்சஸ் எல்லாருமே அவர்கிட்ட பேசிட்டோம், அவர் கூட ஒர்க் பண்ணிட்டும் இருக்காங்க. கண்டிப்பா அவரோட பெஸ்ட் வந்து இந்த ஐபிஎல் எதிர்பார்க்கலாம். டெஃபினெட்லி அவர் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ நம்மளோட ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி ஐபிஎல்ல கம்பேக் கொடுக்குறாரு. ஆனா இன்னொரு விஷயமும் நம்ம மறக்க கூடாது. ரீசெண்டா பிசிசிஐ சைட்ல இருந்து வந்திருந்த ஒரு நியூஸ், ரிஷப் பண்ட வந்து லண்டன் அனுப்ப போறாங்க, போயிட்டு அங்க ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ என்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்லிட்டே இருக்கேன், ரிஷப் பண்ட் ஐபிஎலுக்கு வந்தாலும் அவர் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டார். ஏன்னா அவ்வளவு ஈஸி கிடையாது. அது மேபி ஒரு பேட்ஸ்மேனா விளையாடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் இதை தாண்டி டபிள்யூபிஎல் உமன்ஸ் பிரீமியர் லீக் பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. எஸ், என்ன அப்படின்னா செகண்ட் சீசன் ஆஃப் உமன்ஸ் பிரீமியர் லீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 23rd வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஃபைனல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 17 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை தாண்டி சீசன் ஓபனர் மேட்சே வந்து பெங்களூர்ல ஆட போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் போன வாட்டி வந்து ரன்னர் அப் அண்ட் வின்னர் அப், ஓகே, இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி முதல் மேட்ச் ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரொம்ப நல்ல வரவேற்பு போன வருஷம் டபிள்யூபிஎலுக்கு, இந்த வருஷமும் அது நடந்துச்சு அப்படின்னா உமன்ஸ் கிரிக்கெட்டும் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்னும் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா SA20 பக்கம் வரலாம். பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் SCC வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்ச் ஆடி இருக்காங்க. பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் 52 ரன் ஆல் விக்கெட், அதிகபட்ச ரன்னே வில் ஜாக்ஸ் 12 ரன். ஆனா அதுக்கப்புறம் சன்ரைசர்ஸ் வந்து 6.5 ஓவர்லயே 54 அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஒரு சூப்பரான ஒரு வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம். பிரிச்சு மேஞ்சிட்டாங்க SCC பேட்டிங் அண்ட் பவுலிங்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாருமே 5 மேட்ச் வந்து ஆடிட்டாங்க. சோ நீங்க இப்ப இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பாக்குறப்பே தெரியும், MI, JSK, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் இவங்க தான் கடைசி 3 இடத்துல இருக்காங்க. சோ டெஃபினெட்லி இதுக்கப்புறமும் இருக்கிற 5 மேட்ச் நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா மேல வரலாம். இன்னைக்கான மேட்ச் வந்து MI விஸ் DSG. சோ கண்டிப்பா இந்த ஒரு முக்கியமான மேட்ச் ஃபார் MI. பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவ்வளவுதான் கிரிக்கெட் அப்டேட்ஸ். இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். சோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அனிதன் பாக்குறேன். திஸ் இஸ் VJ மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. நீங்க ஒரு இன்ஜினியரிங்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங் இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் EMI ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட உங்களோட டை அப் இருக்கு. சோ உங்களோட கரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியரை லிஃப்ட் பண்ணுங்க.